கோவை வெள்ளலூர் பகுதியில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் ஆண் சடலம் ஒன்று மீட்டெடுக்கப்பட்டுள்ளதை மேலும் ஒரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்டுமான பணியில் உள்ள புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அருகே ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட 40 வயது மதிக்கத்தக்க நபர் குறித்து போத்தனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. கோவை வெள்ளலூர் பகுதியில் குப்பை கிடங்கு அருகே கட்டப்பட்டு வரும் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் பகுதியில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் அடையாளம் தெரியாத அழுகிய நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மோப்பநாய் உதவிகளை கொண்டு காவல்துறையினர் தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர். கோவை மாநகர பகுதியில் திருப்பூர், ஈரோடு, சேலம் போன்ற வெளியூர் பேருந்து நிலையம், நகர பேருந்து நிலையம், திருவள்ளுவர் பேருந்து நிலையம், ஆமணி பேருந்து நிலையம் மற்றும் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் என 5 பேருந்து நிலையங்கள் உள்ளது. இதனால் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்க கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகிறது. அப்பகுதியில் முன்புள்ள காலி இடமும் உள்ளது. அங்கு இரவில் சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் காலை மாலை நேரங்களில் நடைபயிற்சி பொதுமக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை நடைபயிற்சி சென்றவர்கள் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியதை அடுத்து அங்கு சென்று பார்த்தபோது கைகள் கட்டிய நிலையில் ஆண் பிணம் இருந்தது. இதுகுறித்து போத்தனூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க நபர் கைகள் கட்டப்பட்ட நிலையில் உடல் இருந்தது என்றும் அவரது உடலை மீட்ட காவல்துறையினர் உடல்கூறு ஆய்வுக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மோப்பநாய் உதவியுடன் அங்கு விசாரணை நிலையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நபர் யார், எதற்காக கொலை செய்யப்பட்டார் அல்லது என்ன காரணம் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.